என்னையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், சிறை சட்டமன்ற உறுப்பினர், 10 முறை ஜாமீன் கேட்டும் கிடைக்கவில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யும் ஜாமீன் திலகம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 10வது முறையாக உச்சநீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்திருக்கிறது. மறுத்தா என்ன, விட்டுடுவோமா நாங்க? எங்க முதலமைச்சர் இருக்கிறாரையா மு.க. ஸ்டாலின், இப்ப வந்துருவாரு பாருங்க, ஜாமீனோட வந்துருவாரு எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சிறையில் இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி மகிழ்ந்து கொண்டாடிட்டு இருந்தாராம் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்துக்கு ஜாமீனை தேடி போனவங்களுக்கு கடல்லையே இல்லை ஜாமீன் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லிட்டாங்களாம். அதனால 10வது முறையாக ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு. ஜாமீன் கொடுக்கலாமா? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா? செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கக்கூடிய குற்றவாளியா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பல நபர்களிடம் பல கோடிகளை ஏமாற்றி பறித்த செந்தில் பாலாஜி அந்த கோடிகளை தவறான பணப்பரிமாற்றம் வழியில் பணப்பரிமாற்றம் செய்து பிளாக் மணியை ஒயிட் மணியா மாற்றதுனால அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு போட்டு அந்த வழக்கு பல ஆண்டுகளா நிலுவையில் இருந்து கடைசியாக 2022 மீண்டும் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏவா ஆன பிறகு மின்சாரத்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வுத்துறை அமைச்சரான பிறகு வாங்கினவங்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். யாருக்கிட்டெல்லாம் இவர் ஏமாற்றி வேலை வாங்கி தருவதாக பணத்தை வாங்கினாரோ அவங்க கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் இவர் திருப்பி கொடுத்துட்டார். அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா நீதிமன்றம் நம்ம மேல போட்டுக்கிற வழக்கை வாபஸ் வாங்கினா செந்தில் பாலாஜி நினைச்சிருக்காரு போல. அதனால வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மக்கள் கிட்ட ஏமாற்றி வாங்கின பணத்தை மீண்டும் அந்த மக்கள் கிட்ட கொடுத்துட்டாராம். நான் திருடன் தான், அப்ப என்கிட்ட பணம் கம்மியா இருந்தது, அப்பதான் நான் புதுசா அமைச்சரா ஆயிருந்தேன், அப்பொழுது எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால நான் ஏதோ ஒரு வழியில உங்ககிட்ட வாங்கின பணம் இப்ப எனக்கு பணம் அவசியம் இல்லை, ஏன்னா நான் இப்ப கோடி மேல ஏறி போயிட்டு இருக்கிற கேடியா மாறிட்டேன், இப்பொழுது என்கிட்ட பணம் கொழித்து கிடக்குது, அதனால உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு வாங்கினவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டாராம். அதனால அந்த வழக்கு ரத்தாயிடுன்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா அமலாக்கத்துறை போட்டு ஐயாவை நல்லா பிகிஞ்சிடுச்சு. கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பல இடங்கள்ல திடீர்னு அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பல இடங்கள்ல ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி கரூர்ல தன்னுடைய தம்பியின் மனைவி பேர்ல ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருந்தார். அந்த பங்களா கட்டிக்கிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த ரைடை நடத்துறதாக சொன்னாங்க. ஐடி ரைடு நடத்த வந்தவங்களை அடிச்சு அவங்க காரு கண்ணாடி எல்லாம் உடைச்சி அவர்களுக்கு சில காயங்களையும் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு, எல்லாரும் போயிட்டு மருத்துவமனையில் படுத்தாங்க. மருத்துவமனையில் படுத்த அவங்க அடுத்து வச்ச ஆப்பு தான் அமலாக்கத்துறை. முதல்ல வந்தது ஐடி டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை, அடுத்து வந்தது அமலாக்கத்துறை. மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை எல்லாமே உள்ள நுழைஞ்சு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பல இடங்கள்ல பல சோதனைகளை நடத்தி கடைசியில செந்தில் பாலாஜியை ஜூன் மாதம் 14ஆம் தேதி சென்னையில் அவருடைய வீட்டில் வச்சு கைது பண்ணாங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி இன்று வரைக்கும் குறைந்தது 320 நாட்களுக்கும் மேலாக சென்னை புழல் சிறையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 35 முறைக்கு மேல காவல் நீட்டிப்பு செய்திருக்கிறது நீதிமன்றம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து பெயில் அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருக்குது. 10வது முறையாக உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிடுச்சு. 320 நாட்களை கழிச்சு சிறையில் இருக்கிறார். ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்த அந்த வழக்கு வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதியும் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கலனா அடுத்து குறைந்தது
3-4 மாதங்கள் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்து வந்துட்டு கோடை விடுமுறை லீவு நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. மே ஜூன் 2 மாசமும் கோடை விடுமுறை லீவு வந்துட்டு நீதிமன்றத்துக்கு விட்டுட்டு போறாங்க. அதன் பிறகு ஜூலையிலேயோ ஆகஸ்ட்லயோ தான் இவருக்கு பெயில் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பெயில் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது செகண்ட். அப்ளை பண்றதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு இருக்காது. ஒருவேளை அப்படியும் பெயில் கிடைக்காம போனா செந்தில் பாலாஜிக்கு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியோட சகாக்கள், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜியோட சகாக்களும் திமுகவில் இருக்கின்ற செந்தில் பாலாஜியோட சகாக்களும் ஆண்டு விழா கொண்டாட வேண்டியதுதான் செந்தில் பாலாஜிக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க, சிறையில் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வளர்க, 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு இங்க இருந்துகிட்டு செந்தில் பாலாஜிக்கு இங்க இவங்க வாழ்த்து மடலை அனுப்ப வேண்டியதுதான் சிறைக்கு. இந்த நிலை தான் செந்தில் பாலாஜிக்கு இப்ப நடக்க போகுது அடுத்து. ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் பெயில்ல வர வேண்டிய குற்றவாளி கிடையாது. அவர் செய்திருக்கின்ற குற்றத்திற்கு குறைந்தது 30 நாட்களோ அல்லது 3 மாதங்களோ நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை கொடுத்து 3 மாதங்களுக்குள்ளாக இவருடைய வழக்கை ரயிலுக்கு கொண்டு வந்து இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை உடனடியாக வெளியிட்டு விரைவாக அவருக்கான அந்த தீர்ப்பு வெளிவரணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டில். காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு இந்த தீர்ப்பு வெளியே வந்து உடனடியாக அவருக்கு தண்டனை ஒன்று கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் உண்மையா நிரபராதியா குற்றவாளியான மக்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு ஆண்டா வந்துட்டு அவருக்கு பெயில் கூட கிடைக்காத நீதிமன்றம் உள்ள வச்சிட்டு இருக்குதுன்னா உண்மையிலேயே அவர் குற்றவாளி தானா, இல்ல மிகப்பெரிய நிரபராதிய நீதிமன்றமும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தண்டிக்குதா நீதிமன்றம் அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் வெள்ளைஞ்சொல்லிமா ஜெயலலிதாவோட வலதுகரமா இருந்தாரு, அதன் பிறகு டிடிவியோட வலதுகரமா இருந்தாரு, அதன் பிறகு யாராருக்கோ வலதுகரமா இருந்த செந்தில் பாலாஜி கடைசியில தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலதுகரமா இருந்தார். ஒரு கோட்டருக்கு 10 ரூபாய், ஒரு ஆப்புக்கு 10 ரூபாய், ஒரு புல்லுக்கு 10 ரூபான்னு 10 வாங்கி பல கோடி ரூபாய கோபாலபுரம் தோட்டத்துக்கு அனுப்பி வச்ச செந்தில் பாலாஜிய மு.க. ஸ்டாலின் கைவிட்டார் அப்படின்ற விஷயம் யாருக்குன்னா தெரியுமா? கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ப மாட்டாங்க மக்கள் அப்படின்னு. செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டா கொங்கு மண்டலம் நம்ம கையில இருந்து வெளியே போயிடும்னு ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி யார கை நீட்டுறாரோ அவருக்குத்தான் எம்பி சீட்டை கொடுக்கணும்னு பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு இருக்கின்ற சில வேட்பாளர்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜி சொன்னதனாலதான் அந்த வேட்பாளர்களை திமுக தலைமை அறிவிச்சதாக சொல்றாங்க. அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி வந்துட்டு கொங்கு மண்டலத்தை இப்பொழுதும் தன் கட்டுப்பாட்டில் தான் சிறைக்குள்ள வச்சிட்டு இருக்கார். இப்ப அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வந்துட்டு இன்னும் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். அதே போல இவர் ஒரு செல்வாக்கு மிக்க சட்டமன்ற உறுப்பினர். ஆகையால இவர் வெளியே போனார்னா இந்த வழக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை எல்லாம் கலைச்சிருவார். அதனால நாங்க போராடி இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டாந்து இருக்கிறோம். இந்த வழக்கில் எங்களுக்கு ஒரு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை முன்வச்சு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜியுடைய சகாக்களுக்கு எப்படினாலும் நான் தேர்தலுக்கு பிறகு செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டாடாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் உள்ள செந்தில் பாலாஜியோட அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தாராம். அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்து மேல கோபப்பட்டுக்கிட்டு கொடைக்கானலுக்கு கயிறு எடுத்துட்டு போயிருக்காராம். கயிறுனா எதனா தப்பா நினைச்சுக்காதீங்க, கயிறு கட்டில எடுத்துட்டு போயிருக்காராம். ஏன்னா அங்க போயிட்டு ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் சிட்டிக்குள்ள வாழவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்குது, 110 டிகிரியை போய் தொட்டுடுச்சு. ஆகையால மு.க. ஸ்டாலின் அவர்களால இங்க இருக்க முடியலையா. ஏன்னா திராவிட மாடல் அரசை ஓயாம நடத்தி அவருடைய கை கால்கள் உடல் எல்லாமே ஓய்ந்து போயிருக்கலாம். அதனால ரெஸ்ட் வேணுமா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வேற உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடினதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அசைந்து போயிருக்காராம். அவருடைய உடல் வந்துட்டு அவருக்கு ஒத்துழைக்கலையாம். அதனால ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றிருப்பதாக சொல்றாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. செந்தில் பாலாஜியோட வழக்கு மீண்டும் ரயிலுக்கு வருகின்ற 6ஆம் தேதி. ஒருவேளை ஜாமீனை வாங்கிடுவாரா மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஊபிஸுக்காக அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.